வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட் கருணையினாலும் வீரகணபதியின் பேரொருட் கருணையினாலும் நித்யக்லின்னா என்று சொல்லக்கூடிய அந்த கருணை மிகுந்த தாயின் பேரொருட் கருணையினாலும் இன்று நாம் பேசப்போகிறோம். ஒரு சிலருக்கு ஒரு சில இடம் பிடிக்கும். அதுபோல தான் சில கிரகங்களுக்கு சில வீடுகள் பிடிக்கும். ஏன் அது பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? உதாரணமாக சூரியன் என்று சொல்கின்றோம். சூரியன் என்றால் எதை குறிக்கும்? சூரியன் என்று சொன்னால் அது ஆத்மாவை குறிக்கும். ஆத்மாவிற்கு எந்த இடம் நமக்கு பிடிக்கும் என்று சொன்னால் 8ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடம் விருட்சிகம். விருட்சிகம் என்று சொல்லக்கூடிய தன்னைத்தான் தேடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த தியானம் என்ற நிலை ஆத்மாவிற்கு பிடிக்கும். அரசனுக்கு வேறு யாரை பிடிக்கும்? குருவை பிடிக்கும். அப்போ தனுசு மீனம் ரெண்டும் குருவோட வீடுகள். அதுவும் சூரியனுக்கு மிகவும் உகப்பான ஒரு வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, சூரியனுக்கு அடுத்தது என்ன? சந்திரன். சந்திரன்னா என்ன? லாஜிக்கல் மைண்டை நமக்கு தேட துவங்கும். அப்போ புதன் என்பது அந்த லாஜிக்கல் மைண்ட், தர்க்க ரீதியான ஒரு அறிவு. சந்திரனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா புதனுக்கு புதன் பிடிக்கும். கிருஷ்ணருக்கு யாரை பிடிக்கும்? சகுனியை பிடிக்கும். சகுனியை யாருக்கு பிடிக்கும்? கிருஷ்ணரை பிடிக்கும். அப்போது நமது மிதுனம் மற்றும் கன்னி புதனின் வீடுகள் சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அதுக்கடுத்த நிலையிலே இருக்கக்கூடியது என்ன? செவ்வாய். செவ்வாய் காவல்துறை அதிகாரின்னு வச்சுக்கோமே. அவருக்கு யாரை பிடிக்கும்? ஒரு குரு, ஒரு மென்டாரை பிடிக்கும். ஒரு தனுசு மீனத்தை பிடிக்கும். கட்டாயம் அரசனையும் அவருக்கு பிடித்தே இருக்கும், சிம்மம் என்று. அப்போ அவருக்கு அந்த 3 வீடுகளும் பிடிக்கும். ஏன்னா அரசன், குரு இதெல்லாம் தேவை அவருடைய கேப்பபிலிட்டிக்கு. அதுக்கடுத்ததாக வரக்கூடியது என்பது நமது புதன். புதனுக்கு யாரை பிடிக்கும்? ரிஷபம் மற்றும் துலாம் என்று சொல்லக்கூடிய ராசிகளை கட்டாயம் பிடித்திருக்கும் புதனுக்கு. ஏன்னு சொன்னால் ரிஷபம் மற்றும் புதனுக்கு அவர்கள் தான் அவருக்கு வேண்டிய இன்புட்ஸை கொடுப்பாங்க. சிம்மம் என்று சொல்லக்கூடிய சூரியனையும் பிடிக்கும். அப்போது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒருத்தர் இருக்க, அவருக்கு ஷேர் மார்க்கெட்டு துலாம், எடை போடக்கூடிய கருவி லக்ஸரி ரிஷபம். சுக்கிரன், ஏன்னா ஒரு ராசி கட்டத்தில் எடுத்தால் சூரியன் புதன் சுக்கிரன் இணைந்தே சொல்லும். அப்போ அந்த புதனுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா ரிஷபத்தையும் துலாமையும் பிடிக்கும். சூரியன் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தின் வீட்டையும் பிடிக்கும். அப்போ சிம்மம், ரிஷபம், துலாம் என்பது புதனுக்கு மிக மிக பிடித்தமான வீடுகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சனீஸ்வரருக்கு யாரை பிடிக்கும்? சனீஸ்வரருக்கு ரிஷபம், துலாம், அதாவது லக்ஸரி அதையும் பிடிக்கும். புதன் கம்யூனிகேஷன், மிதுனம் மற்றும் கன்னி, இதில் தானே சனீஸ்வரர் கர்மான்ற விளையாட்டை விளையாட முடியும். எனவே அவருக்கு இது கட்டாயம் பிடிக்கும். சுக்கிரனுக்கு யாரை பிடிக்கும்? சுக்கிரன் என்றால் சுக்கிராச்சாரியார் மகாலட்சுமியை பிடிக்கும். மகாலட்சுமிக்கு மிதுனத்தை பிடிக்கும். ஏன் அப்போ அது கன்னியை சொல்லலைன்னா கன்னியில் சுக்கிரன் நீச்சமாகும். மகரத்தை பிடிக்கும். ஏன் என்று சொன்னால் மகரத்தில் அபிஜித் என்ற நட்சத்திரம் இருக்கிறது. அங்கே குருவாயூரப்பன் விற்றிருக்கிறான். எனவே அந்த 2 வீடுகளையும் மிக மிக பிடிக்கும். மீண்டும் ராகு கேதுவிற்கு யாரை பிடிக்கும் என்றால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் மற்றும் துலாம் ஆகிய ராசிகளை பிடிக்கும். மிதுனம், கன்னி என்பது லாஜிக்கல் மைண்ட். ராகுக்கு கல்வி கேள்விகளுக்கு ராகுவும் கேதுவும் தான் தீமான் என்று பராசரர் சொல்வார். அறிவுசார் கிரகங்கள். அப்பொழுது பிடிக்கக்கூடியதுன்னு அந்த 4 உபயராசிகள். உபயராசிகள்னு சொன்னால் கன்னி, மிதுனம், தனுசு, துலா, இது வரும், மீனம் வரும். ப்ளஸ் துலாமையும் நாம் சேர்த்துக்கணும். ஏன்னா துலாம் என்பது எடை போடக்கூடிய கருவி, வியாபாரம், வர்த்தகம். அங்கே தான் கர்மா என சொல்லக்கூடிய ராகுவின் சுவாதி நட்சத்திரம் உள்ளது. லக்னம் என்று சொல்லக்கூடியது நீங்கள். உதாரணமாக மேஷ லக்னமாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோமே ஒரு கற்பனைக்கு. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே உங்கள் லக்னாதிபதி இருக்கிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையின் தேடலிலே பணத்தை நோக்கிய ஒரு தேடல், குடும்பம் என்ற அமைப்பை நோக்கிய தேடல், உங்கள் தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்பதை சொல்லக்கூடியதிலே உங்கள் கவனம் செல்லும். எங்கே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியது மேஷ லக்னம் என்றால் செவ்வாய். செவ்வாய் 2ஆம் இடத்திலே சென்று விட்டார் என்றால் உங்கள் நோக்கம் அதை நோக்கியே பயணிக்கும். இதே லக்னம் 3லே இருந்து விட்டார், இதே மேஷ லக்னத்துக்கே ஒரு கற்பனை பண்ணுவோமே, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே இருந்து விட்டார் என்றால் எழுதுவது, அப்புறம் உறவுகளுடன் நம்ம நெய்பர்ஸ் மேலே நமக்கு ஒரு கவனம், நம்முடைய கம்யூனிகேஷனில் ஒரு கவனம், பேச்சில் ஒரு கவனம் போன்றவற்றிலேயே நம்ம கவனம் சென்று கொண்டே இருக்கும். இதே 4ஆம் இடத்திலே மேஷ லக்னாதிபதி சென்று விட்டார், அங்கே நீச்சமாகி விடுவார். அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அப்போது ஒரு லக்னாதிபதி 4லே சென்று விட்டால் அவர் வீடு வாகனத்திலே கவனம் இருக்கும் அப்படி இப்படின்னு பொதுப்பலனா சொல்ல முடியாது. அந்த லக்னம் எங்கே எந்த வீட்டில் இருக்கிறது, அது லக்னம் உச்சம் பெற்றிருக்கிறதா, நீச்சம் பெற்றிருக்கிறதா, பலம் பெற்றிருக்கிறதா அப்படின்லாம் பார்க்கணும். இதே மேஷ லக்னம் 5 சிம்மத்துக்கு போயிட்டா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், செவ்வாய்க்கு யாரை பிடிக்கும்?
அந்த செவ்வாய் என்பவர் சூரியனுடன் நட்பானவர். 5ஆம் வீட்டிலே போகும்போது ரெண்டும் நெருப்பு கிரகம், ரெண்டும் ஓரளவுக்கு அப்படியே 1 to 1 ஆகிடும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், முருகனது பேரொருட்கருணையினாலே அவையெல்லாம் நடைபெறும். 5ஆம் இடம் என்பது நம் சிந்தனையும் கூட, 5ஆம் இடம் என்பது பங்குச்சந்தையும் கூட. இதிலெல்லாம் ஒரு கவனம் போகும். லக்னாதிபதி இதே மேஷ லக்னம், லக்னாதிபதி 6லே கன்னியிலே இருந்து விட்டார். இதை ஒரு ரூலாக சொல்வார் நளின் தேசாய் என்பவர். லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து விட்டார். அந்த ஜாதகம் என்பது அந்த அந்த ஒரு கிரகத்துக்கு நேர் எதிரான ஒரு கிரகம் அதை பார்வை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே ஒரு பெரும் கசப்பை ஏதோ ஒன்றிலே சந்திப்பார். எனவே அவருக்கு ஐயப்பன் வழிபாடு கட்டாயம் தேவை என்பார். ஏன்னா ஐயப்பன்னா என்ன, 8 × 6 = 48. 48 நாள் படிப்பூஜை ஏற்கக்கூடிய தெய்வம் ஐயப்பன், ஒரு மண்டல பூஜை. அப்படி அந்த வழிபாடுகள் இருந்தால் மீண்டு விடுவார்கள். எனினும் 6ஆம் இடத்திலே சென்றால் கடன், வம்பு, வழக்கு என்பதிலும் 6ஆம் இடம் தாய்மாமனையும் குறிக்கும், வேலையையும் குறிக்கும். இதிலேயே வாழ்க்கை ஓடிடும். 6ம் 10ம் நம் வேலையை குறிக்கக்கூடிய இடம். அதனால தான் 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம்னு வாங்க. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வெற்றி. இதே மேஷ லக்னம், லக்னாதிபதி 7லே சென்று விட்டார் என்று சொன்னால் அது ஒரு விதத்திலே நமக்கு செவ்வாய் தோஷமாகத்தான் கொள்ள வேண்டும். செவ்வாய் ஏனென்று சொன்னால் செவ்வாய் எங்கே செல்கிறாரோ அந்த வீட்டில் ஒரு வேகத்தை கொடுத்துருவார். எதிராளிக்கு அந்த வேகம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால அது செவ்வாய் தோஷம் தான். 2, 4, 7, 8, 12 இருந்தால் ஏன் செவ்வாய் தோஷம்னா அந்த இடத்துல ஒரு வேகத்தை கொடுக்கும் பொழுது நம்முடன் அந்த கூட பயணிக்கக்கூடிய நபரின் வேகம் நமக்கு புரியாது. எப்பொழுதுமே இந்த தோஷத்தை எங்கே காணலாம் என்றால் உபராசிகள் என்று சொல்லக்கூடிய கன்னி மற்றும் மிதுனம், துலாம், அதே போல இதே வேகத்தை எங்கே காணலாம் என்று சொன்னால் 4 உபராசிகள் என்று சொல்கின்றோம். இந்த உபராசிகள் என்ன அப்படின்னா 1 மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இதில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி 7லே சென்று விட்டால் அது ஏதோ உறவு நிலைகளிலே ஒரு தடுமாற்றத்தை தந்து விடுகிறது. உதாரணமாக செவ்வாய்க்குமே அதே தான். மேஷ லக்னத்தை வச்சு இப்போ பேசுகிறத வச்சு அப்போ மேஷ லக்னம் செவ்வாய் 7லே சென்று விட்டார் என்று சொன்னால் அவருக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது துலாம் ராசி. துலாம் ராசி என்று சொல்லக்கூடியது நமக்கு காற்று தத்துவத்தை வலியுறுத்தக்கூடியது. அங்கே அந்த காற்றிலேயே 3 காற்று இருக்கிறது என்று சொன்னேன். சர, ஸ்திர, உபய என்று ஒரு வாய்ப்பாடை நடத்தினேன். அப்பொழுது இந்த இடத்திலே இருக்கக்கூடிய காற்று என்பது செல்லக்கூடிய காற்று. துலாமில் இருக்கக்கூடிய காற்று என்பது வேகமாக செல்லக்கூடிய காற்று. அங்கே நமது செவ்வாய் என்ற நெருப்பு இருந்தால் என்ன ஆகும், உறவை பற்ற விட்டுரும். லக்னாதிபதி 7லே சென்றால் சில இடத்துல 8லே செல்வதுமே நமக்கு ரொம்ப ஆன்மீக நாட்டத்தை கொடுத்துவிடும், ஆயுளை அதிகரித்துவிடும். எனினும் ஒரு அச்ச உணர்வை தரும். லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்கலாம் பெரிய ஒரு ஆன்மீக ஆராய்ச்சி, ஒரு தேடல் எல்லாமே இருக்கும். எனினும் அந்த பயம் என்பது அவர்கள் உள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். ஆயுளை பற்றின பயம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். எனவே அந்த பயமே சில சமயத்தில் அவர்களை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் தள்ளிவிடுவதையும் கவனித்திருக்கிறேன். மேஷ லக்னம், லக்னாதிபதி 9லே இருக்கிறார். அதே செவ்வாய் அவருக்கு பிடித்தமான வீடு என்ன வீடு, குருவோடைய வீடு. அங்கே 9ஆம் இடம் என்பது ஆன்மீகம் என்று சொன்னேன். அவரது தந்தை என்று சொல்லலாம், குரு என்று சொல்லலாம், நெடுந்தூர பயணங்கள் என்று சொல்லலாம், பாக்கியம் என்றும் சொல்லலாம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அல்லவா, அதில் ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 10லே வருகிறார். 10லே வரக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு திக் பலம் கிடைத்து விடுகிறது. டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்னு வாங்க இல்லையா, மகரத்தில் தானே உச்சமாகிறார். எனினும் வேலை வேலை என்று தெரிந்து கொண்டே எப்பவுமே திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய கிரகங்கள் 10லே இருந்து விட்டால், சூரியனோ அல்லது செவ்வாயோ வேலையை கண்ணும் கருத்துமாக செய்வார்கள். வாழ்க்கையிலே திரும்பி பார்க்க நேரம் இருக்காது. 11லே சென்று விட்டாலோ பெரிய மனிதர்களின் நட்பு, எம்என்சி கார்பரேஷனிலே வேலை, ஒரு வேறு பிரம்மாண்டத்தை தரக்கூடியது 11ஆம் இடமுமே கூட. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த 11ஆம் இடம் அவ்வாறு தருமா என்று சொல்ல இயலாது. 12லே இருக்கும் பொழுது அதே லக்னாதிபதி, 12 என்பது மறைவு ஸ்தானம், வெளிநாடு, எங்கேயோ வெளிதூரம், காணாமல் செல்லுதல், தியானம், வழிபாடு எல்லாருக்கும் சிறப்பா என்று சொன்னால் கிடையாது. உதாரணமாக கும்ப லக்னமே சொல்கிறேன்னு, கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியே 12ஆம் அதிபதியாகவும் இருப்பார்.
அப்பொழுது ஏதோ ஒரு கர்மாவை அவர்கள் எடுத்து சென்று கொண்டே இருப்பார். எனவே சில இடங்களில் லக்னாதிபதியே லக்னத்தில் அமர்வது சிறப்பா அப்படின்னா பொதுவாக எல்லா இதுக்கும் சிறப்பு. 3 இடத்துல மட்டும் எக்ஸப்ஷன். லக்னாதிபதியே லக்னத்தில் அமர்ந்து விட்டார். லக்னத்தில் எந்த கிரகம் அமர்ந்தோ அது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும். உதாரணமாக லக்னாதிபதி செவ்வாய் இருந்துட்டார்னா அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அண்ணன் என்ற உறவுக்காரகத்தில் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் ஈடுபாடு இருக்கும். ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் கணவன் மீது அதீத ஈடுபாடு இருக்கும். இதே ஒரு பெண் ஜாதகமாக இருக்கிறது என்று சொல்லி அதிலே சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கலாம், இல்லாட்டி மாமியாரை பிடிச்சிருக்கலாம். சூரியன் இருந்தால் அப்பா மேலே ஒரு அன்பு இருக்கலாம். இதே இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு ஆண் ஜாதகத்திலே லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் மனைவி மீது மிகுந்த அன்புடன் தான் இருப்பார். இதே இன்னொன்று இருக்குது இதில் ரூலு என்னன்னா, குரு பின் தனுசு என்று சொல்லக்கூடிய வீட்டிலோ மீனம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலோ லக்னத்திலே லக்னாதிபதி இருந்தால் அது சில சமயங்களில் ஹம்ச யோகம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதில் ஒரு தோஷமும் இருக்க தானே இருக்குது. அதே போல் மிதுனத்தோடைய ராசி கன்னியிலையும் புதன் லக்னத்தில் இருந்தால் சில பல துன்பங்களை தந்து விடுவதை பார்த்துருக்கோம். இதெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமாக இப்போ பேசுகிறோம் இன்றைக்கி, அவ்வளோதான். எனினும் இந்த ஜாதகங்களுக்கான நட்பு வீடு என்ன என்பதை தெரிந்துவிட்டால் மற்ற வீடுகளை பாதகமான வீடுகள் என்று சொல்லக்கூட தேவையில்லை. எனினும் இந்த கிரகங்களுக்கான நட்பு வீடு என்ன என்பதை புரிந்து கொண்டால் ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். சிவசிவம்.